நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனால் அழைக்கப்பட்டு தயார்படுத்தப்படல். இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமம் 31 வசனங்கள் 1 முதல் 11 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பணிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். குறிப்பு வசனம்: சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். யாத்ராகமும் 31:5. சர்வதேச புத்தக கண்காட்சிக்கான உன்னுடைய முக்கியமான வேலை கண்காட்சி நடக்கும் அந்த இடத்திலேயே நேரலையாக ஒளிபரப்பை ஏற்பாடு செய்வது மட்டுமே என்று என் மேலாளர் என்னிடம் தெரிவித்தார். இது எனக்கு புதிய அனுபவம் என்பதால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆண்டவரே, நான் இது போன்ற நேரடி நிகழ்ச்சி எதையும் இதற்கு முன்பாக செய்ததில்லை. தயவாக எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தேன். எனக்கு வழிகாட்ட தேவன் ஆதாரங்களையும் மக்களையும் வழங்கினார். அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஒளிபரப்பாளர்களுடன் நான் வேலை மும்முரத்தில் இருக்கும்போது நான் கவனிக்க தவறிய சில முக்கிய காரியங்களை எனக்கு அவ்வப்போது நினைவூட்டுவதற்கென்று சில நபர்களை தேவன் எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த ஒளிபரப்பு நன்றாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருந்தார். மேலும் எனக்கு அவர் கொடுத்த திறமைகளை பயன்படுத்த என்னை ஊக்கப்படுத்தினார். தேவன் நம்மை ஓர் பணிக்கு அழைத்தால் அதற்கு நம்மை தயார்படுத்துகிறார். அவர் பெசலெயேலை ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய நியமித்த போது பெசலெயேல் ஏற்கனவே ஒரு திறமையான கைவினைஞராக இருந்தார். தேவன் அவரை தம் ஆவியால் நிரப்பி ஞானம், புரிதல், அறிவு மற்றும் எல்லா விதமான திறமைகளாலும் அவரை மேலும் ஆயத்தப்படுத்தினார். தேவன் அவருக்கு அகோலியாப் என்னும் ஒரு உதவியாளரையும் திறமையான பணியாளர்களையும் கொடுத்தார். அவரது தலைமைத்துவத்தோடு இணைந்து செயல்பட்ட குழுவினர் ஆசரிப்பு கூடாரம், அதன் அலங்காரங்கள் மற்றும் ஆசாரியர்களின் ஆடைகள் என்று அனைத்தையும் வடிவமைத்து உருவாக்கியது. இஸ்ரவேலர்கள் தேவனை வழிபடுவதற்கு இவைகள் கருவிகளாக இருந்தன. பெசலெயேல் என்றால் தேவனுடைய நிழலில் என்று பொருள். கைவினைஞர்கள் தேவனுடைய பாதுகாப்பு, வல்லமை மற்றும் ஆசீர்வாதத்தின் கீழ் பணியாற்றினர். ஒரு பணியை செய்து முடிக்க தைரியமாக அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். நமக்கு என்ன தேவை, எப்படி, எப்போது கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எந்த பணியை செய்ய தேவன் உங்களை அழைக்கிறார்? அவருடைய வழிகாட்டுதலுக்காக நீங்கள் எந்தெந்த காரியங்களில் ஜெபிக்கலாம்? அன்பான நல்ல தகப்பனே, எனக்கு தேவையான அனைத்தையும் அளிப்பதற்காய் உமக்கு நன்றி.